இந்த மேப் வந்து ஒரு மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஹில் ரீஜன்ஸ் பார்த்தோம், ஐ மீன் ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா பார்த்தோம். அது கூட இப்போ ஒவ்வொரு மேப் அடுத்த மேப்பாக போகும்போது எல்லாமே சூப்பர் இம்போஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு மேப் மேலே இன்னொரு மேப் வைக்கிறீங்க, அந்த ஃபர்ஸ்ட் மேப்புக்கும் செகண்ட் மேப்புக்கும் ஒரு கனெக்ஷன் வரும். மூணாவது இன்னொரு மேப் மேலே வைக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு மூணுமே கனெக்ட் ஆகும். நாலாவது இன்னொரு மேப், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எல்லாம் கனெக்ட் ஆகும். இது மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா மறக்கவே மறக்காது. இப்போ நம்ம பார்க்கறது ரெயின்ஃபால். ஓகே, மழை. இந்தியாவினுடைய மலைகளை பற்றி விவரிங்க. எக்ஸ்பிளைன் அபவுட் இந்தியன் ரெயின்ஃபால் பேட்டர்ன். என்ன வகையான ரெயின் இருக்கு, எங்கெங்க கிடைக்குது அது அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் வித் மான்சூன். பருவகால மழை எங்கெங்க கிடைக்குது? மூணே தான் இல்லையா? ரெயின்ஃபால் we have only 3 types of rainfall. பருவமழை, கோடை மழை, அதாவது கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், தென் சைக்ளோனிக் ரெயின்ஃபால், புயல். ஓகே, ஒவ்வொன்றும் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லுங்க, சும்மா தோராயமா சொல்லுங்க. பருவமழை எங்க எந்த ரீஜன்ல மழை பெய்யும், மழை கொடுக்குது? ஓகே, அதான் இந்த ரீஜன் தென்மேற்கு பருவக்காற்று எங்கு மழையை தருகிறது? அது நீங்க ஒரு ஆர்கனைஸ்டா கியூமுலேட்டிவா ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்லுவீங்க? மேற்கு தொடர்ச்சி மலை. சிம்பிள், டக்குன்னு சொல்லணும்ல. மேற்கு தொடர்ச்சி பகுதி மலையின் மேற்கு பகுதி. தென்மேற்கு பருவக்காற்று மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதியில் மழையை கொடுக்கிறது. அப்புறம் செகண்ட், அதே தென்மேற்கு பருவக்காற்று வேற எங்க மழை கொடுக்குது? நார்த் ஈஸ்ட். மிக அதிகமாக இந்த ரெண்டு இடமே 200 மில்லிமீட்டருக்கு மேல மழை கொடுக்கக்கூடிய பகுதிகள். ஓகே, நம்ம சொல்ல அப்படி எழுதிக்கங்க. காதில் கேட்டால் மட்டும் ஞாபகத்தில் இருக்காது, திரும்ப கேட்கும் போது இப்படியே உட்காரக்கூடாது. அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் சொல்லணும். அட்லீஸ்ட் மழை எந்த ரீஜன்ல மழை கொடுக்கிறது எழுதுங்க. அதாவது டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் ரீஜன் ஒரு டேபிள் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மழையின் அளவு. மழையின் அளவு அடுத்த டேபிளோட அடுத்த காலம் வந்து மழை பெறும் பகுதிகள் அப்படின்னு போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மழையின் அளவு, அடுத்தது மழை பெறும் பகுதிகளாக போட்டுங்க. மழையின் அளவு 300 சென்டிமீட்டருக்கும் மேல், 300 சென்டிமீட்டருக்கு மேல் இந்த பகுதிக்கு இன்னொரு பேர் என்னன்னா மிக அதிக மழை பெறும் பகுதிகள். மிக அதிக மழை பெறும் பகுதிகள். மிக அதிக மழை பெறும் பகுதிகள். 300 சென்டிமீட்டருக்கு மேல் மழை எப்ப கிடைக்கும்? பருவமழை போகுது. பிராக்கெட்ல பருவமழை அப்படின்னு. பருவமழை எந்தெந்த பகுதிகள், மழை பெறும் பகுதிகள் எழுதிங்க. கிழக்கு இமயமலையின் தெற்கு சரிவு, southern part of the Eastern Himalayas. Southern part of the Eastern Himalayas. Then Assam, West Bengal, Konkan coast, Western coastal plains, மேற்கு கடற்கரை பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதி முழுவதும், மேற்கு தொடர்ச்சி
மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதி முழுவதும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் முழுவதும் இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலையின் மலபார் பகுதிகள், கேரளாவில் மட்டும். கேரளா மட்டும் 300, அதுக்கப்புறம் போக போக அது வந்து 200 மாறும். மலபார் பகுதி. அடுத்தது செகண்ட் கேட்டகரி, மலையின் அளவு 200 சென்டிமீட்டர் முதல் 300 சென்டிமீட்டர் வரை. 200 சென்டிமீட்டர் முதல் 300 சென்டிமீட்டர் வரை. இந்த இவ்வகையான மழை எப்போ கிடைக்கும்? சேம் பருவமழை. பருவமழையில் தான் 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை கிடைக்கிறது, பருவமழையில் மட்டுமே கிடைக்கும். பிராக்கெட்ல பருவமழை. மழை பெறும் பகுதிகள்: மத்திய கங்கை சமவெளி, சென்ட்ரல் கேஞ்சட்டிக் பிளைன்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு மகாராஷ்டிரா, ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒடிசா. இந்த மத்திய பிரதேஷ், ஒடிசான்னு சொன்னோன்னே, நீங்க ஒடிசான்னு சொன்னோன்னே இந்த ஒடிசான்னு நினைக்கக்கூடாது. இங்க இருக்கிற ஒடிசா, இந்த கடற்கரையோர ஒடிசா இல்லை, பே ஆஃப் பெங்கால் இருக்கிற ஒடிசா இல்லை. உள்பகுதியில் ஒடிசாவில் அந்த நர்மதா, விந்தியா சத்புரா ரேஞ்சஸ் இருக்கு இல்லையா, விந்தியா சத்புரா ரேஞ்சஸ் வழியா இந்த காற்று உள்ள வரும், தென்மேற்கு பருவ காற்று உள்ள வரும். இங்க ராஜ்மஹால் ஹில்ஸ்னு ஒரு இடம் இருக்கு இந்த ரீஜன்ல, வெஸ்ட் பெங்கால் ஒடிசா அந்த ரீஜன் ராஜ்மஹால் ஹில்ஸ் ஒன்று. அந்த ராஜ்மஹால் ஹில்ஸ்ல பட்டு இங்க மழை கொடுக்கும். ஒடிசான்னு உள்ள உள்பகுதி ஒடிசா. ஓகே, இந்த கடற்கரை பகுதி ஒடிசாவில் இப்போ மழை பெய்யாது, தென்மேற்கு பருவக்காற்றில் அங்கே மழை பெய்யாது. தென் அடுத்த 3வது வகை, மிதமான மழை பெறும் பகுதிகள். மிதமான மழை பெறும் பகுதிகள் 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை. இந்த மாதிரியான மழை எது எதில் கிடைக்கும்? பருவக்காற்று அண்டு கோடைமழை, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், மான்சூன் அண்டு கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். கேஞ்சஸ் வேலி, கங்கை பள்ளத்தாக்கு, ஈஸ்ட் ராஜஸ்தான், கிழக்கு ராஜஸ்தான், பஞ்சாப், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. சரியா? அடுத்தது கடைசி, குறைவான மழை பெறும் பகுதிகள், 50 சென்டிமீட்டருக்கும் குறைவு. காஷ்மீரின் வடபகுதி, நார்த் ஆஃப் காஷ்மீர். அதனால நார்த் ஆஃப் காஷ்மீர்ல கம்மியாக மழை பெய்யுதுன்னா இது ஹைட் ஆயிருது இல்லையா? பாலைவனம் இது கன்சிடர் பண்ணக்கூடாது. மழை வந்து அங்கே மழையாக பெய்யாது, ஸ்னோஃபாலாக இருக்கும். மான்சூன் அங்கே வந்து வராது, மான்சூன் அங்கே வந்து போகாது ஹிமாலயாஸ் தாண்டி. பிகாஸ் எத்தனை ஹிமாலயாஸ் 3 ஹிமாலயாஸ் தாண்டி போனால் தான் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் போக முடியும். காஷ்மீரோட நார்த்தன் சைடு என்ன இருக்குது? டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஸோ கிரேட்டர் ஹிமாலயஸ்லாம் தாண்டி போகணும், அப்படியெல்லாம் தாண்டாது. ஓகே, சவுத் மான்சூன் வந்து அந்தளவுக்கு போகாது. ஸோ அதனால அங்கே 50 சென்டிமீட்டர் மழை. நம்ம அங்கே ஒரு பாலைவனம் இருக்குது காஷ்மீரில், இந்த பாலைவனத்தின் பெயர் என்ன? காஷ்மீரில் பாலைவனமா? அப்புறம் வந்து அது எப்படி இருக்கும்? பாலைவனத்தில் ரெண்டு வகை இருக்கு, குளிர் பாலைவனம், வெப்ப பாலைவனம் இல்லையா? ஹாட் டெசர்ட்ஸ், கூல் டெசர்ட். அப்போ இங்கே என்ன டெசர்ட் இருக்கும்?
குளிர், கோல்ட் டெசர்ட். லடாக், லடாக் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் as கோல்ட் டெசர்ட். லடாக் வந்து கோல்டு டெசர்ட்டாகவும் கருதப்படுது. அதான் இந்த காஷ்மீர் வடப்பகுதி இருக்கு. தென் மேற்கு ராஜஸ்தான், எஸ், இது தார் பாலைவனம். பிராக்கெட்ல எழுதிக்கங்க, காஷ்மீர் வடப்பகுதி அப்படின்னா லடாக் குளிர் பாலைவனம் அப்படின்னு எழுதிங்க. மேற்கு ராஜஸ்தான் பிராக்கெட்ல தார் டெசர்ட். தென் பஞ்சாப், சவுத் பஞ்சாப், அகைன் டெசர்ட். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் கிழக்கு பகுதிகள், அதாவது மழை மறைவு பகுதி, ரெயின் ஷேடோ ரீஜன்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸ். ரெயின் ஷேடோ ரீஜன்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸ். இல்லை, இப்போ நான் சொல்ற கருத்தை எதையுமே நோட்டா மேட் பண்ணிங்க, ரன்னிங் நோட்ஸ் எழுதிங்க. இது இந்த மழை பெய்யறத வந்து நாம ரெண்டு வகையா நம்ம பிரிக்க முடியும். லைக் தென்னிந்தியா, வட இந்தியா. ஆல்ரெடி மான்சூன் பேசும்போது பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, தென்னிந்தியாவில் மழையின் அளவு மேற்கிலிருந்து கிழக்காக செல்லும் பொழுது அதிகமாகுமா கம்மியாகுமா? தென்னிந்தியாவில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகும் பொழுது மழையின் அளவு என்ன காரணம்? இங்கே மான்சூன் ரெயின்ஃபால் அதிகமா இருக்கு. அப்போ இங்கிருந்து நீங்க போக போக மான்சூன் ரெயின்ஃபால் வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லா மழை கொடுத்துரும் இல்லையா? ஓரோஜெனிக் மழை, தடுப்பு மழை கொடுத்துரும். இது வந்து கிழக்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி மறைவு பகுதியா இருக்குது. அப்போ இங்கிருந்து நீங்க போக போக மழையின் அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, தென்னிந்தியாவில் மேற்கிலிருந்து கிழக்காக செல்லும் பொழுது மழையின் அளவு குறையும். இதே இங்க வட இந்தியாவில் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேல எப்படி நடக்குது? இது நேர் ஆப்போசிட். கிழக்குல இருந்து மேற்கா செல்லும் போது மழையின் அளவு குறையும். பிகாஸ் இங்கே தானே மிக அதிகமான மழைப்பொழிவு கிடைக்குது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல. பிகாஸ் ஆஃப் தி மான்சூன், சிராபூஞ்சி. அந்த மான்சூன் வந்து ரெண்டு வகையாக பிரின்னு பார்த்தோம். ஒன்று பே ஆஃப் பெங்கால், இன்னொன்று வந்து பே ஆஃப் பெங்கால்லே ரெண்டு. ஒன்று வந்து சிராபூஞ்சி இந்த ரீஜனில் மழை கொடுக்குது. ரெண்டாவது பகுதி இதுக்குள்ள போய் டிராவல் ஆகுது, பீகார், உத்தரப்பிரதேசலாம் போகுது. ஓகே, பட் அங்கே போக போக மழையின் அளவு குறைஞ்சிட்டே இருக்கும். மேக்ஸிமம் ரெயின்ஃபால் இங்கேயே கொடுத்துருது. அப்போ இங்கிருந்து நீங்க கிழக்குல இருந்து மேற்காக செல்ல செல்ல வட இந்தியாவில் மழையின் அளவு குறையும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் கிழக்கினுடைய எல்லைக்கே வந்துடுறீங்க. இந்தியாவின் கிழக்கு எல்லைக்கு வந்துடுறீங்க. என்ன இருக்கு? டெசர்ட் இருக்கு. பட் இதே இந்த சைடு மலைக்காடுகள் இல்லையா? ரெயின் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், ரொம்ப திக் ஃபாரஸ்ட் இருக்கு. இப்போ ஒரு எட்ஜில் திக் ஃபாரஸ்ட், ஒரு எட்ஜில் வந்து டெசர்ட்டா இருக்கு. அப்போ வட இந்தியாவில் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு வடக்குல இருக்கக்கூடிய பகுதியில் இந்தியாவின் கிழக்குல இருந்து மேற்காக செல்லும் பொழுது மழையின் அளவு குறையும். எழுதிங்க, தெளிவாக எழுதிங்க. முடிஞ்சா டயக்ராம் கூட போட்டு எழுதுங்க.